ஹலோ கைஸ், மறுபடி இந்த மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்குன்னா சஞ்சு சாம்சன் தான். போன மேட்ச்ல எப்படி 97 ரன் அடிச்சு சிங்கிள் ஹேண்டடா கேம் எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவா ஹை இன்டென்ட்டோட ஆடினாரு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு லக்கின்னு சொல்லலாம். 15 ரன்ல இருக்கும்போது ஆர்ச்சர் பால்ல கேப்டனே வந்து கேட்ச விட்டாரு. எப்படியோ அந்த கேட்ச் மிஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவரோட ஷாட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. 42 பால்ல 89 ரன் அடிச்சாரு. அவருக்கு வந்து ஒரு 100 அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இருந்தாலும் வந்து அவர் 100க்கா எய்ம் பண்ணாம அவர் அந்த பவர் ஹிட்டிங்ல கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து டீம்ல வாய்ப்பே கொடுக்காம அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து 2 மேட்ச் லிட்டரல் குவார்டர் ஃபைனல் அப்புறம் செமிஃபைனல் ரெண்டுலயுமே வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட எபிலிட்டி மேல வந்து யாருக்குமே டவுட் இல்லை. ஆனா அந்த ஒரு கன்சிஸ்டன்டா ஆடுவாரா அப்படிங்கறது தான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அவர் என்ன ப்ரூவ் பண்ணுன்னு தெரியல. ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா வந்து குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் ரெண்டுமே வந்து ரெண்டுலயுமே ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல வந்து அடிக்கிற ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு எதுவும் வந்து பயங்கர ஃப்ளூயன்சி ஆடினாரு. அவரோட அந்த புல் ஷாட் அப்பா என்ன ஒரு ஷாட் மேக்கிங். எப்பவுமே வந்து ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவங்களுக்கு வந்து அந்த ஷாட் மேக்கிங் வந்து வெரி ஃபியூ பிளேயர்ஸ்ல வந்து அந்த ஒரு கிளாஸ் இருக்கும். ரோஹித் சர்மா அதுல வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சாம்சனும் ஒன்று சூப்பர்வா இருந்துச்சு. கிரெடிட் டு ஹிம். ஃபைனல்லையும் இதே ஃபார்ம் வந்து கேரி பண்ணி நல்லா ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.